வணக்கம் எனது அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். ஐயா வணக்கம், என் பேர் சிவபாலன். கேள்வி ஐயா கிட்ட கேட்குறேன். இப்போ காங்கிரஸ் ஆட்சி 60 ஆண்டு கால ஆண்டு இருக்கீங்க, நாங்கள் மதிக்கிறோம். இதே இப்போ இலங்கை அரசு போர்க்கப்பல் கேட்டது நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்க. இதே பாகிஸ்தான் பார்டர்ல கேட்டா வாங்கி கொடுத்துருவீங்களா, இல்ல நான் கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்களா என்னோட கேள்வி. போர்க்கப்பலை வாங்கி கொடுக்கவில்லை, கப்பலை நம்மிடம் என்று அவர் வாங்கி கொண்டார்கள் விலை கொடுத்து. அது பரிசாகலாம் கொடுக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, அது எப்பொழுது போர்க்கப்பல் கொடுத்தார்களோ இப்பொழுதுதான், அதாவது போர் நடக்கும்போது கொடுத்தது தவறான ஒரு கருத்து. அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் வேணா விலை கொடுத்து வாங்கலாம், பாகிஸ்தானிடம் விலை கொடுத்து வாங்கலாம், சீனாவிடம் விலை கொடுத்து வாங்கலாம். அந்த மாதிரி இந்தியாவிடம் விலை கொடுத்து வாங்கினார்கள். அதுல எந்த தவறும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். சகோதரர் என்ன கேட்டாரு, நான் கேட்டாலும் விப்பீங்களான்னு கேட்டாரு. நீங்க சொன்னதுக்கு அவருக்கு பதில் என்னன்னா, இல்ல இல்ல அப்போ காங்கிரஸ் சும்மா இதுக்கு பிஜேபி கூப்பிடுறேன், நாளைக்கு உங்க வீட்டுல மாடு கண்ணு குட்டி போலாம், அதுக்கு பிஜேபி தான் காரணம் சொல்லுங்க மாதிரி இருக்கு. நீங்க திருவாரூர் மாவட்டம் இந்த கிராமத்துல இருந்து வரேன். ஐயா நரேந்திரன் ஐயா அவர்கள்ட்ட இருக்கு. பிஜேபி ஆட்சியில இருக்கும் பொழுது வெளியுறவு கொள்கை சம்பந்தமான பிரச்சனைகளை பிஜேபி எப்படி அணுகுச்சு, நீங்க காங்கிரஸ் மேல குறை சொல்வதற்கான காரணம் என்ன? அதாவது ஏற்கனவே ஆரம்பத்தில் தெளிவா சொன்னேன், வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டில் பிரதம மந்திரி இருந்தபோது பாகிஸ்தானோட நமக்கு நல்லுறவு இல்லை, பங்களாதேஷோட நமக்கு நல்லுறவு இல்லை, சைனாவோட நமக்கு நல்லுறவு இல்லை, ஸ்ரீலங்காவோட நமக்கு உறவு இருந்தது நல்லா இல்லை. இதுதான் உண்மை, யதார்த்தம். ஆனா வாஜ்பாய் அவர்கள் நமக்கு தலைவலியாக தீராத தலைவலியாக இருக்கிறது முதல்ல பாகிஸ்தான் தான். நமக்கு கிட்டத்தட்ட 2 நாடுமே ராணுவத்திற்காக செலவு பண்ணக்கூடிய தொகை கேட்ட நம்மள ஸ்தம்பிச்சு போவோம். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் 2 நாட்டு ராணுவமே செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே தொடர்ந்து நாம அவங்கள சகோதரர்களை நம்ம கருதிட்டு இருக்கோம். பாகிஸ்தான் நாம சகோதரர்கள் தான். அதன் காரணமாக பாகிஸ்தானோட முதல்ல நல்லுறவு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம அன்றைக்கு டெல்லியில இருந்து அமிர்தசரஸுக்கு லாகூருக்கு நாம பஸ் விட்டோம். நல்லிணக்கத்தை அடையாளமாக யார் வேண்டாலும் அந்த பகுதிக்கு போகலாம் வரலாம், ஏழை மக்கள் சாதாரண மக்கள். இது ஒரு வெளிப்பாடு. அதாவது உங்களோட நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, நான் நட்போடு இருக்க விரும்புறேன்னு நம்ம வெளிப்பாடு. ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணுது, அதை ஒரு தங்களுக்கு சாதகமா பயன்படுத்த பஸ் விட்ட கொஞ்ச நாட்கள்லயே கார்கில் யுத்தம் ஆரம்பிச்சாங்க. யுத்தம் வந்ததும் என்ன பண்ண, பஸ் விட்டாச்சு, ஃப்ரெண்ட்லியா இருக்க நம்ம அடிக்காம இருக்க முடியுமா? முடியாது. உடனடியாக எந்த இடத்துல என்ன கடுமையான நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த சமயத்துல அன்றைக்கு அமெரிக்காவோட ஜனாதிபதி பில் கிளின்டன் அவர்கள் இங்க முஷரப் வந்திருக்காரு, நீங்களும் வாங்க, 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம், நியூயார்க்ல உட்கார்ந்து பேசலாம் வாஷிங்டன் சொன்னப்போ வாஜ்பாய் கடுமையாக மறுத்தது மட்டுமல்ல, கார்கில் இருந்து ஒரு பாகிஸ்தான் வீரர் கூட அந்த கார்கில் மண்ணில இருந்து வெளியே போனாதான் நான் உங்களோட பேசணும் அன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு. ஆகவே வெளியுறவு கொள்கைகள் நம்ம திடமா இருந்திருக்கோம். நட்பு எப்ப பாராட்ட வேண்டும், எப்பொழுது நாம் நம்முடைய ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும், நம்ம தெளிவா தான் இருக்கும். ஆகவே இலங்கையில பிஜேபி ஆட்சி இருந்தப்ப மீனவர்கள் பெரும்பான்மையாக யாரும் பாதிக்கப்படவில்லை. 1-2 தவறுகள் நடக்கலாம், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இப்பொழுது நடக்கிறது தினசரி பேப்பரை திருப்பினா காஷ்மீர்ல எப்படி குண்டு வெடிக்குதோ தினசரி ஒரு இடத்துல குண்டு வெடிக்கும். அதே போல தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், படகுகள் உடைக்கப்பட்டது, இழுத்து செல்லப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இன்னைக்கு 3 பேர் ரிலீஸ் ஆனாங்க, நாளைக்கு 15 பேர் வருவாங்க. இது ஒரு நிரந்தரமற்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழர்களுக்கு நிரந்தர போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பிஜேபி ஆட்சியில் இருக்கிறப்ப நாம எப்ப கடுமையா இருக்கணும் கடுமையா இருந்திருக்கோம், எப்ப நட்போடு இருக்கணும் நம்ம நட்போடு இருந்திருக்கும். என் பேர் சித்திக், நான் பெரம்பூர்ல இருந்து வரேன். நான் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். ஐயா, அருணாச்சல பிரதேஷ் நம்ம நாடு, நம்ம நாட்டிலே நாங்க போறதுக்கு பிரதமரோ சரி குடியரசுத் தலைவரோ சரி சீனா கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அனுமதி வாங்கணும்னு கேக்குறாங்க. அது நியாயமாயா? இந்தியாவில் அதாவது நம்ம நாட்டில் அருணாச்சல பிரதேஷ், இப்ப நான் எப்படி பெங்களூருக்கு போறதுக்கோ பக்கத்துல பாண்டிச்சேரி போறதுக்கோ கேரளா போறதுக்கோ பாஸ்போர்ட் வாங்க வேண்டாம், நான் எங்க வேணா போறேன். இந்திய நாட்டில் காஷ்மீர் கன்னியாகுமரி எங்க வேணா போலாம். அதே மாதிரி அருணாச்சல பிரதேஷ் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் அங்க போனப்போ சைனாக்கார் என்ன சொல்ல, இது எங்க நாடு எப்படி வரலாம்னு கேட்டது நியாயம் கிடையாது. நம்ம நாட்டில் போறதுக்கு அவங்க யாரும் சொல்றதுக்கு, அதை நாம் கண்டிக்க வேண்டும். சைனாக்கார தொடர்ந்து அருணாச்சல பிரதேசத்திலிருந்து ஐஏஎஸ் ட்ரைனிஸ் இருக்காங்க. நான் அது கரெக்டா சம்பவம் கவனத்தில் இல்லை எனக்கு. ஆனா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் சைனாக்கு போறதுக்காக பாஸ்போர்ட் விசாக்கு அப்ளை பண்றப்போ உங்களுக்கு விசாவே வேண்டாம், இன்னைக்கு எங்க நாட்டு ஆளு நம்ம ஆளுக்கு இந்திய நாட்டை சேர்ந்தவர்களுக்கு நீ விசா கொடுத்து நீ அப்படியே ஃப்ரீயா வாங்க சொன்னா என்ன நியாயம்? அதனால அருணாச்சல பிரதேசம் நம்ம இந்திய நாட்டில் ஒரு பகுதி, அதை யாராலும் மாற்ற முடியாது. அதுக்கு ஆபத்து வருகின்ற பொழுது நம்ம அதை தட்டி கேட்கணும், அது உறுதி நிலைப்பாடு நம்ம இருக்கணும், அதுதான் நமக்கு சொல்றோம். நன்றி. பெயர் ஈவி நரேஷ் பாபு ஐயா, வேலூர் மாவட்டத்திலிருந்து பணப்பாக்கத்திலிருந்து வரேன். வெளியுறவு கொள்கையால நம் நாட்டிற்கு என்ன பயன்கள், என்ன நன்மைகள் ஐயா?
இல்ல, ஏராளமான பலன்கள். இன்றைக்கு ஒரு நாடு ஒற்றை நாடாக வாழ முடியாது. ஒரு பொருள் உற்பத்தியை சார்ந்துதான் இருக்க முடியும், கலாச்சார பரிவர்த்தனைகளை சார்ந்தான் இருக்க முடியும். ஒரு தேசம் ஒற்றை தேசமாக தனித்திருந்தா அது பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகிவிடும். எனவே அந்த வகையில ஒரு நாட்டுக்கு நாடு உறவு தேவைப்படுகிறது. இந்த உறவால் தான் எங்கோ தூரதேசத்தில் இருக்கிற பொருள் நமக்கு கிடைக்கிறது, எங்கோ தூரதேசத்தில் இருக்கிற பாடல், ஆடல், கலை, இலக்கிய வடிவங்கள் நமக்கு கிடைக்கிறது. அதே போன்று நமக்கு கிடைக்கிறது. இது இன்று நேற்று துவங்கியதல்ல, கிரேக்க காலத்தில், எகிப்து காலத்திலிருந்து துவக்கப்பட்டது. இது இருந்தாதான் எல்லா விதமான ஒரு ஒன்றிணைவும் வரும், ஒரு கூட்டுறவு வரும், கூட்டிசைவு வரும். இல்லை என்றால் ஒரு தனித்து ஒரு நாடு தனித்த தீவு போல் ஆகிவிடும். அப்படி ஆக முடியாது. என் பெயர் கி ரவி, திருவாரூர் மாவட்டம் சேந்தமரத்திலிருந்து வரேன். அப்பு சாதிக் ஐயாட்ட ஒரு கேள்வி. வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுனா மத்திய அரசு சிறப்பான முறையில் நடவடிக்கை எடுக்குது. ஆனால் அது வடமாநில சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. தமிழர்களா இருந்தா பெரிய அளவுல எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கிறது இல்ல. ஏன் இந்த ஓரவஞ்சனை? மிக அருமையான கேள்வி. ஆனால் ஒரு சிறு திருத்தம், வட மாநில மக்களுக்கு மட்டுமல்ல, கேரள மக்களுக்கும் மட்டுமே இந்த அயலக அமைச்சரகம் அதிகமாக நன்மைகளை செய்கிறது. நன்மைகள் எல்லோருக்கும் செய்ய வேண்டியதுதான், அதில் தவறில்லை. ஆனால் தமிழர்கள் உள்ளிட்ட, பீகாரிகள் உள்ளிட்ட மற்றும் பல மாநிலங்கள் உள்ளிட்டவர்களுக்கு துரோகம் செய்கிறது என்பதை உண்மை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், வயலார் ரவி எதற்காக அயலக அமைச்சராக உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்றாலே அந்த கேரள மக்களுக்கான நலனை நாடுகிறார். இப்போது இது உலகம் முழுவதும் செல்லக்கூடிய ஒரு தொலைக்காட்சியாக இருக்கிறது. இங்கே பார்க்கக்கூடிய வெளிநாட்டு மக்களுக்கு தெரியும், தூதரகங்களிலே அவர்கள் அனுபவிக்கும் புறக்கணிப்புகள், தோல்விகள், மன ஏமாற்றங்களை எல்லாம் நான் பார்க்க முடியும். ஆனால் கேரள மக்களுக்கு முதல் தரமான மரியாதை, அவர்களுக்கான அணுகுமுறைகளை மிக அழகான முறைகளை செய்யப்படுகிறது. இங்கே சிங்கப்பூரில் ஏன் இந்த நிலை, மலேசியாவில் ஏன் இந்த நிலை, இலங்கைக்கு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு வருகிறார்களே தமிழர்கள், என்ன காரணம் என்றால் அதுதான் காரணம். அயலுறவுத்துறை முழுக்க முழுக்க இந்தியர்களுக்காக இல்லை என்பதை உண்மையானது. என்னுடைய பெயர் திருப்பதி ராஜு. நான் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வருகிறேன். என்னுடைய கேள்வி அபு சலீம் ஐயா அவர்களுக்கு. இந்தியா பலவிதமான அவல நிலைகளில் இருந்து வெளியே வருவதற்காக 232 நாடுகளில் முதன்மையான நாடாக வர வேண்டும். அதற்காக தமிழ்நாட்டில் வாழும் வீர குடிமகனும் இந்தியாவில் வாழும் வீர குடிமகனும் என்ன செய்ய வேண்டும் ஐயா? ஒவ்வொருவரும் தனது நாட்டை நேசிக்க வேண்டும், ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்க வேண்டும். மண்ணின் வளம் கொள்ளையடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, மனிதனின் அமைதி காவு வாங்கப்படுகிறது. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் இங்கு காவு வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அரசியல்வாதிகளை எடுத்துக்கொண்டால் என்ன செய்கிறார்கள்? நிறைய அரசியல்வாதிகள் மதங்களாக மனிதர்களை பிரிக்கிறார்கள். அது முதலில் ஒழிய வேண்டும். மனிதர்களை மனிதர்களாக நேசிப்பது மட்டும்தான் இந்தியாவை முழுமையான நாடாக மாற்ற முடியும். என் பெயர் ராஜேஷ், கருமூர்ல ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஊழலை செய்துவிட்டு லலித் மோடி வெளிநாட்டில் வசதியா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், செட்டில் ஆயிட்டார். அது போல இங்குள்ள அமைச்சர்களும் தலைவர்களும் வாழ நினைக்கிறார்களா? தொடர் கேட்டது சிக்கலான கேள்வி. அயலுறவு கொள்கை மறுபரிசீலனை செய்யாமல் பெரிய திருத்தங்கள்லாம் வராது. அயலுறவு கொள்கையை அதிகாரிகள் தீர்மானிக்க கூடாது. அயலுறவு கொள்கையை இந்திய நாடாளுமன்றம் தீர்மானிக்கிற ஒரு சூழல் உருவாக்கப்படும். இப்போது பெரும்பாலும் அதிகாரிகள் வைத்ததுதான் சட்டம். அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க, அவங்க சொல்றத அமைச்சர்கள் கேட்கிறாங்க. அப்படி இல்லாம ஒரு நல்ல விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெறணும். அந்த காலம் வெகு விரைவில் வரணும். உங்களை போன்றவர்கள் நாடாளுமன்றத்துக்கு போகணும், தேர்ந்து செய்யப்பட்டு போறணும். அந்த காலத்துல ஒரு புது வழி பிறக்கன்னு நான் நம்புறேன். அது வரைக்கும் இந்த பழைய முறைகள்ல பெரும் தீர்வுகள் கிடைக்காது. ஒரு மறு விவாதத்துக்கு நாம் உட்படுத்தணும். வணக்கம் எனது அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். நரேந்திரன் ஐயா, இறுதியா இந்த விவாதத்தின் இறுதியில உங்களுடைய கருத்துக்களை நம்ம மக்கள் முன்னால் வைங்க. உண்மையிலேயே தந்தி தொலைக்காட்சியை பாராட்டணும். நன்றி. இன்றைக்கு இந்த நாட்டிலே உடனடியாக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை மக்கள் முன்னால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக முன்னால் வைக்கிறீங்க. அதுல எங்களை போன்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் அழைத்து எங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்வது மட்டுமல்ல, எங்களை கேள்வி கேட்பதற்கு எப்படி மாணவர்களை இங்க கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் மற்றவர்கள் எல்லாம் அழைத்து வந்திருக்கிறது எங்களுக்கு உண்மையில மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இது மக்களுடைய
அறிவு திறமையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்த அளவிற்கு ஒவ்வொரு சின்ன விஷயங்களோட மக்கள் பாதிக்கப்படுகின்ற, நாட்டுடைய இறையாண்மை பாதிக்கப்படுகின்றது, இந்த நாட்டுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது. இந்த விஷயத்தை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஏதோ தவறான வெளிநாட்டு கொள்கை, ஒரு கொள்கையின் காரணமாக அல்ல. இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய சகோதரர் வீரபாண்டியர் சொன்னது போல ஒரு மறுசிந்தனை வர வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்ற சகோதரர் சொல்லுகிறார். நாடாளுமன்றத்தில் அது மக்கள் முன்னால் விவாதிக்கப்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த தேவயானி கோர்புடைய விஷயத்தில் அமெரிக்க அரசாங்கம் அப்பட்டமாக இந்திய நாட்டை கிட்டத்தட்ட எச்சரிப்பது மட்டுமல்ல, அலட்சியப்படுத்தியது இந்த விஷயத்தில். ஆகவே இதில் நாம் எதிர்ப்பை சரியான முறையில் காட்டியிருக்கோம் என்பதுதான் நான் கருதுகின்றேன். அரசியல் கட்சி எதுவாக இருந்தாலும் கூட நாங்கள் கூட மத்திய அரசாங்கத்தோடு இதில் ஒத்துழைத்திருக்கின்றோம், முழுமையாக ஆதரவு கொடுத்திருக்கின்றோம், கடுமையாக கண்டித்திருக்கின்றோம். இந்த உறுதியான நிலைப்பாடு அனைத்து விஷயங்களும் வர வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இன்றைக்கு நித்தியகண்டம் பூர்ணாயுசம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளுமே அவர்கள் அந்த கடலுக்கு சென்ற பிறகு உயிரோடு வருவார்களா மாட்டார்கள் என்பதே அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பெரிய கவலை. எதன் காரணமாக? இயற்கையின் காரணமாக வருவார்களா மாட்டார்களா, என்ன நடக்குமோ என்ற வேதனை எல்லாம் போயிட்டு இலங்கை ராணுவத்தால் இன்றைக்கு என்ன பாதிப்பு வருமோ, இன்றைக்கு போன கணவன் திரும்பி வருவாரா, வீட்டுக்கு வருவாரா, இல்ல ஜெயிலுக்கு போவாரா, இலங்கையில ஜெயிலுக்கு போறான்னு தாய்மார்கள் இன்றைக்கு குறிப்பாக அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கின்ற மீனவருடைய அன்றாட கூக்குரல், கேவல், அழுகை, இந்த சத்தம் தான் நம்ம காதில் கேட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆக மத்திய அரசாங்கம், காங்கிரஸ் கட்சி இன்னும் இருக்க போக ஆட்சி 3 மாசமோ 4 மாசமோ, அதன் பிறகு தேர்தல் வரப்போது மக்கள் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதன் பிறகு அடுத்த ஆட்சி யார் வந்தாலும் கூட தலையாத பிரச்சனை, முதலாவது பிரச்சனை தமிழக மீனவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். அவர்கள் பயம் இல்லாமல் கடலுக்கு சென்று வர வேண்டும். அதற்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த உத்தரவாதத்தை கொடுக்க வேண்டும். அந்த உத்தரவாதத்தை நாங்க கொடுக்க தயார் இருக்கும். இந்த நாட்டிற்கு எந்த ஒரு பக்கம் ஆபத்து வந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் நம்ம ஒரே குரலே எதிர்ப்பது மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கு நாம் அத்தனை பேரும் உழைக்க வேண்டும். நாம் இந்த நாட்டிற்கு ஒற்றுமை காப்பாடுறது அத்தனை பேரும் நாம தயாராக என்ன செய்வதற்கும் தயாராக இருக்கணும். இதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஆகவே தெளிவான ஒரு கொள்கை, நல்லதொரு அரசாங்கம் இருந்தால் மட்டுமே இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். நம்ம நாட்டினுடைய அயலுறவு கொள்கை சரியானதாக, அனைவருக்கும் சமமானதாக இருக்கிறதா? அதுதான் நம்ம நாட்டினுடைய அயலுறவு கொள்கை நிச்சயமாக சரியாக இருப்பதனால் தான் இதில் தவறுகள், அங்க எங்க சில தவறுகள் நடப்பது சகஜம். அது அதிகாரிகள் செய்யும் தவறுகள், அது சரி செய்ய வேண்டிய அரசாங்கத்தின் கடமை. ஆனால் குண்டு செய்து விட்டோம் என்பதற்காக குண்டு போட வேண்டும், போர் முனையில் ராணுவ நிற்கிறார் சுட வேண்டும், துப்பாக்கி கொடுத்து சுட வேண்டும் என்று பிஜேபியும் நரேந்திர மோடியும் செய்யும் முழக்கத்துக்கு எதிரான முழக்கம் தான் மக்களாட்சி தத்துவத்தையும் ஜனநாயகத்தை முன்னிறுத்தி மக்களுக்கு நன்மை செய்வதுதான் காங்கிரஸ் கட்சியின் தத்துவம், ஒரு கொள்கை. இன்று உலகை ஆட்சி செய்து கொண்டிருப்பது, ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது கேபிட்டலிசமோ கம்யூனிசமோ அல்ல, கன்சூமரிசம், நுகர்வோர் கலாச்சாரம். எல்லோரும் வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், நன்மைகளை பெற்று வாழ வேண்டும் என்பதுதான். இப்போது நீங்கள் பாருங்கள், ஒரு பிரிட்டன் பிரான்ஸ் மீது தாக்குதல் தொடுப்பதில்லை, ஸ்பெயின் போர்ச்சுகல் மீது தாக்குதல் தொடுப்பதில்லை. ஆனால் அவையே நேட்டோ நாடுகள் என்ற பெயரிலே சோமாலியாவிலும் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் தாக்குதல் தொடுக்கிறது. நன்றாக யோசித்து பாருங்கள். அவர்களுக்கு வந்தால் ரத்தம், ஆசியா ஆப்பிரிக்கா 3ஆம் உலக நாடுகளுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அப்படியானால் இந்த தேசத்தில் நாம் உலகையே தலைமை தாங்குவதாக சொல்லிக்கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்ளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லைகளை உடைக்க வேண்டும். ஐரோப்பிய யூனியன் என்று நம் முன்னால் ஒரு மாபெரும் உதாரணம் இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு ஒற்றுமையான கரன்சியை கொண்டு வந்திருக்கிறார்கள், சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நாம் மட்டும் அதிகமாக லட்சக்கணக்கான கோடிகளை செலவழித்துக் கொண்டு ராணுவத்திற்கும் பிற விஷயங்களுக்கும் நாம் செலவழித்துக் கொண்டு நம்முடைய மக்கள் அனைவரையும் ஏழைகளாய் பஞ்சை பராரிகளாக ஆக்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் ஏன்? கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அரசியல் சூழ்நிலை மாற வேண்டும். எப்படி மாற்றுவது? மதம், சாதி போன்ற நம்மை பிளவுபடுத்தும் சக்திகளை வேரோடும் மண்ணோடும் அழிக்க வேண்டும். இந்தியர்கள் அனைவரும் ஒன்றே என்பதை காட்ட வேண்டும். நம்மை சுத்தி இருக்கும் நாடுகள் எல்லாம் பெரிய நாடுகள் அல்ல. நாம் நினைத்தாலே ஆக்கிரமித்து விட முடியும். ஆனால் நாம் அன்பால் ஆக்கிரமிக்க முடியும்.
நாம் கண்டிப்பாக அதை செய்ய முடியும். ராஜதந்திரத்தால் வெல்ல முடியும். ஐரோப்பிய யூனியனை போல் ஒரு இந்திய யூனியனாக பாகிஸ்தானை, ஸ்ரீலங்காவை, நேபாளை, பூட்டானை அனைத்தையுமே கொண்டு வரக்கூடியதை நிச்சயமாக சாதிக்க முடியும். அது உங்களை போன்ற இளைய தலைமுறையினால் நாளை முடியும் என்று நான் நம்புகிறேன். நமது அயலுறவு மிகுந்த முக்கியத்துவம் என்பது மேற்குலக நாடுகளுக்கு அல்ல, வளர்ந்த உலகை தீர்மானிக்கிற பலமான நாடுகளுக்கு என்பதாக மாறி அது ஆப்பிரிக்க நாடுகள், ஆசிய நாடுகள் என்பதாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்தியா அந்த வளர்ச்சியை பெற்றுவிட்டது, ஒரு பிரம்மாண்டமான நாடாக அது உருவெடுத்து விட்டது. அதனால்தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இதை ஒற்றை தேசமாக செய்ய முடியாவிட்டால் ஒரு சீனாவோடு இணைந்து அல்லது பிரிக்ஸ் கூட்டமைப்பு இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். பிரேசில், ஆப்பிரிக்கா, இந்தியா, சீனா, ரஷ்யா. இது இந்த இடத்தாழ இந்த 4-5 நாடுகளுமே அடக்குமுறைக்குள்ளான நாடு, சுரண்டலுக்குள்ளான நாடு. அப்படி ஒரு பிரிக்ஸ் கூட்டமைப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஆசியா ஆப்பிரிக்கா கூட்டமைப்பை நாம் உருவாக்கலாம். நம்மை சுரண்டியவர்களுடன் நாம் ஏன் நீண்ட நெடுங்கால நட்பு கூடாது என்பது பொருள் அல்ல. அவர்கள் விரிக்கிற வலையில் நாம் விழுந்து விடக்கூடாது. இந்த உலகமயம் என்பதே தங்கள் நலனுக்காக கட்டமைத்தது, அதாவது அமெரிக்க நலனுக்காக, உலக முதலாளிகள் நலனுக்காக கட்டமைத்தது. அதில் இந்தியா சிக்கின்றிருக்கிறது. அந்த சிக்கிலிருந்து இந்தியா வெளியேற வேண்டும். இந்தியா கட்டமைக்கணும். அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னாக்கா, கிழக்குலக நாடுகள், நீண்ட நெடுங்காலமாக அடிமைப்பட்ட நாடுகள், ஒடுக்கப்பட்ட நாடுகள், வளர்ச்சிக்கு போராடுகிற நாடுகள், இந்த நாடுகளுடன் இந்தியா கட்டமைக்கணும். அதான் நல்லுறவாக இருக்க முடியும். அந்த உறவில் தான் அர்த்தம் இருப்பதாக நான் கருதுகிறேன். அயலுறவு கொள்கை மக்கள் சார்ந்த, இந்தியாவின் கலாச்சார பண்பாடு கூறுகளை சார்ந்த ஒரு மறு சிந்தனைக்கு வர வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்து. அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த தலைவர் பெருமக்களுக்கு அன்பு நிறைந்த நன்றி. என் அன்பிற்கினிய உறவுகளே, இன்று நாம் இந்தியாவின் அயலுறவு கொள்கை பற்றி விவாதித்தோம். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கு நமது நாட்டு மக்கள் வேலை தேடி செல்கிறார்கள். அங்கே ஏமாற்றப்பட்டு, சிறைபிடிக்கப்பட்டு, இன்னும் சில பேர் நடுத்தருவில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டு, நாங்கள் இப்படி ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம், எங்களை காப்பாற்றுங்கள் என்று தூதரகத்தை துணைக்கு அழைத்த போது எந்த உதவியும் செய்யாமல், கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்ட பல நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவுக்கான இந்தியாவின் துணை தூதர் மதிப்பிற்குரிய அம்மையார் தேவயானி கோபுரக்கடே கைது செய்யப்பட்டதற்கு இந்திய பேரரசு எவ்வளவு தூரம் முனைப்பாக நடவடிக்கை எடுத்தது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் இதை போல இந்திய கடல் எல்லையில மீன்பிடிக்க போகிற இந்திய பெருநாட்டின் குடிமக்கள், நமது தமிழ் உறவுகள், நமது மீனவ சொந்தங்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்படுவதும், சுட்டு வீழ்த்தப்படுவதும், அவர்களுடைய படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த நாட்டு அரசுடைமையாக்கப்படுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறைபிடிக்கப்பட்ட நமது மீனவர்கள் பல மாத காலங்கள் அந்த சிறையிலே கிடந்து வாடுகிற அவல நிலை இருக்கிறது. இதை கண்டித்து அந்த மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்று தமிழக அரசு, முதல்வர் பலமுறை இந்திய பேரரசிற்கு, அதனுடைய முதன்மை அமைச்சர் ஐயா மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதிய போதும் எந்த பயனும் இல்லை. அப்ப இந்த நாட்டில் தமிழக மீனவர்களுக்கு அவர்கள் தாக்கப்படுகிற போது அதை தடுக்காமல், அந்த மக்களை பாதுகாக்காமல் இருப்பது வெளியுறவு கொள்கையில் ஒரு பாரபட்ச நிலை இருப்பதை நாம் பார்க்க முடியும். பெருமகனார் நேரு அவர்கள் இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்தபோது கூட்டுச்சேரா கொள்கையை கொண்டிருந்தார்கள். அப்போது உலகத்தில் எந்த ஒரு நாடு, எந்த ஒரு இயக்கம் தன் விடுதலைக்காக போராடினாலும் அந்த விடுதலை போராட்டத்தை இந்தியா ஆதரிக்கும் என்ற நிலைப்பாட்டில் இருந்தார்கள். பெருமகள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி காலத்திலும் இந்த வெளியுறவு கொள்கையில் பெரிய மாற்றம் இல்லை. தெற்கு சூடானினுடைய விடுதலையை ஆதரிக்கிற இந்திய பெருநாடு, சேர்பியாவிலிருந்து பிரிஞ்ச கொசோவாவின் விடுதலையை போற்றுகிற இந்திய பேரரசு, அதே போல பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் மக்கள் விடுதலை கேட்டபோது அவர்கள் தாக்கி அழிக்கப்பட்டார்கள். அந்த மக்கள் ஏதிலிகளாக இந்தியாவிற்கு இடம்பெயர தொடங்கினார்கள். அவர்களை பாதுகாப்பதற்காக தன் நாட்டு ராணுவத்தை அனுப்பி போரிட்டு கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் என்ற ஒரு நாடாக படைத்த இந்திய பேரரசு அதற்கு இணையான காரணங்களோடு ஈழத்தில் எமது இன உறவுகள் விடுதலைக்காக போராடிய போராட்டத்தை தொடக்கத்தில் அம்மையார் இந்திரா காந்தி காலத்தில் ஆதரித்த வெளியுறவு கொள்கை இப்போது அதற்கு நேர் எதிராக மாறி நிற்பதை நாம் பார்க்க முடிகிறது. அரங்கத்திற்கு நம்மோடு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த பெருமக்கள் அனைவருமே இந்திய பெருநாட்டின் வெளியுறவு கொள்கையில் மாற்றம் தேவை என்பதைத்தான் வலியுறுத்தியிருக்கிறார்கள். தெளிவும் முடிவும் மக்கள் முன்னால். மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை என் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னால்.